Hi friends, welcome to Avantikka Zone. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யறதுங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கேன். அதில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம அதில பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க பொடியா தான் கட் பண்ண ஒரு மாதிரி ரஃப்பா சாப் பண்ணினா கூட சரி. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போறோம். கூடவே 2 காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நார்மல் மிளகாவே 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 முந்திரி பருப்பை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன், அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் மிளகாவாக இருந்தால் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போது இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 3 தக்காளியை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலாவோட பேஸ், கிரேவியோட பேஸ். இப்போது நம்ம அந்த மசாலாவை எடுத்துகிட்டு நான் அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம அதில் 200 கிராம் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி இதை நான் ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீர் சாஃப்டாகவே இருக்கும், அதுக்காக தான். இப்போ பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் மீதி இருக்கும் இல்லைங்களா எண்ணெய், அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 லவங்கம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நாம் இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணும். சுகர் சேர்த்துட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக வேணும்னா உங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணாவே போதும். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல அந்த பன்னீர்லாம் நல்ல ஜூஸியாக சாஃப்டாகிடும். பாருங்கள், இப்போது கடைசியாக நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை கையால் கசக்கி சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவந்திகா ஜோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.